நாட்டில் இந்துக்களை விட முஸ்லிம்களின் மக்கள் தொகை பெருகி வருவதாக ஒரு பிரச்சாரம் சமீபத்தில் அதிகரித்து வருகிறது. கோணம் 1. நாட்டில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இஸ்லாமியர்களின் குடும்பத்தில்தான் அதிக குழந்தைகள் இருப்பதால் அவர்களது மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. மதமாற்றமும் இந்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது என்பது RSS அமைப்பினரின் வாதமாக இருக்கிறது. கோணம் 2. நாட்டில் புள்ளி விவரம் காட்டுகிறபடி பார்த்தால் கடந்த 1961 ஆண்டு முதல் 1971 ஆண்டு வரை முஸ்லிம்களின் மக்கள் தொகை 34% உயர்ந்த நிலையில் இந்துக்களின் சதவிகிதம் 26.39 இருந்தது. இதை வைத்துதான் முஸ்லிம்களின் தொகை பெருத்து வருகிறது என்கிற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் 1971 முதல் 1981 வரையான காலகட்டத்தில் முஸ்லிம்களின் வளர்ச்சி சதவிகிதம் 30.69 குறைந்த நிலையில் இந்துக்களின் சதவிகிதம் 24.14 அதிகரித்தது. ஆனாலும் சதவிகித கணக்கில் முஸ்லிம்கள்தான் அதிகம் என்றும் அப்போது வாதிட்டதாக கூறி வருகின்றனர். கோணம் 3. பொதுவாகவே குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது மதம் சார்ந்த விஷயமாக இருந்ததில்லை. பொருளாதாரம், குடும்ப சூழல் இவற்றை சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இப்போது முஸ்லிம் குடும்பங்களில் கூட பொருளாதாரம் இடம் தராத பட்சத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்வதில்லை. இதுதான் யதார்த்த நிலைமை. கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களில் வேலையும் கூடுதல் ஊதியமும் கிடைத்தாலும் கூட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, தரமான உடை, எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றை சரியாக வழங்க வேண்டும் என்பதற்காக குடும்ப கட்டுப்பாட்டையே பின்பற்றுகின்றனர். இது அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும். கோணம் 4. அளவான குடும்பம், வளமான வாழ்வு என்கிற பிரச்சாரத்தை இன்னமும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதையும் மறுக்க முடியாது. கல்வி அறிவு, உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளுதல் போன்ற விழிப்புணர்வே நாட்டிற்கு தேவையான அளவு மட்டுமே மழலை செல்வத்தை பெற்றுத்தரும். கோணம் 5. ஒரு நாட்டிற்கு உழைக்கும் இளைய தலைமுறையும் வேண்டும், அனுபவம் வாய்ந்த முதிய தலைமுறையும் வேண்டும். இதனை சரிவர உணர்ந்து செயல்படும் நாடே உலகில் தலை நிமிர்ந்து நிற்கும். வீணான மத சச்சரவுகள் நாட்டை பின்னோக்கியே தள்ளும் என்பதே நடுநிலையாளர்களின் வாதமாக உள்ளது.